அனைவருக்கும் வணக்கம். எம்பி பதவியை ராஜினாமா பண்ணிட்டு நான் எம்எல்ஏவா நின்று அமைச்சராக இருக்க வேண்டியது. ஆனா இன்னைக்கு வன்னியரசு அவர்கள் அமைச்சராயிருக்காருன்னு தன்னுடைய உள்ள குமுறலை ஆதங்கத்தை கொட்டி தீர்த்திருக்காரு நம்ம அண்ணன் திருமா அவர்கள். தேர்தலில் நின்னாலும் நிக்காவிட்டாலும் மந்திரியாக முடியும். 6 மாசத்துக்குள்ள எம்எல்ஏ ஆகிக்கலாம். நேரடியா திருமாவளவனே அமைச்சராகி இருக்க முடியுமே. எனக்கு கொடுங்க இந்த வாய்ப்பை. நான் எம்பி பதவியை ரிசைன் பண்ணிட்டு எம்எல்ஏவுக்கு பை எலெக்ஷன்ல நின்று ஜெயிச்சு வரேன் அப்படின்னு தானே போய் பேரம் பேசி இருக்க வேண்டும். வெளியிலிருந்து ஆதரவு தருவோம் என்று அறிவித்து அமைச்சரவையில் சேர ஒப்புக்கொண்டு அதிலும் தான் அமைச்சராகாமல் தன்னோடு களமாடிய ஒரு தம்பியை அமைச்சராக்கி இருக்கிறாரே திருமாவளவன். அதாவது அண்ணன் என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் ஒரு பெருந்தன்மையின் காரணமாக என்னோட அமைச்சர் பதவியை நான் விட்டு கொடுத்துருக்கேன் வன்னியரசுக்கு அப்படிங்கிறாரு. ஆனா உண்மை அதுவா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஏன்னா ஏற்கனவே திமுக கூட்டணியில விசிக இருக்கும் போதும் இதே திருமாவர்கள் எம்பியா இருந்தார். சிதம்பரம் தொகுதியினுடைய எம்பி. அப்போ சிதம்பரம் தொகுதியினுடைய எம்பி பதவியை ராஜினாமா பண்ணிட்டு காட்டுமன்னார் கோவில்ல நிக்கிறதுக்கு வேட்பாளரை தன்னை அறிவித்து கொண்டார். அவரே அறிவிச்சுக்கிட்டாரு. கட்சியினர்கிட்ட யாருக்கிட்டயுமே டிஸ்கஸ் பண்ணல, யாருக்கிட்டயுமே கலந்தாலோசிக்கல. ஸ்ட்ரெயிட்டா நான் தான் வேட்பாளரை அறிவிச்சிட்டாரு. பெரிய லெவல்ல பேக் ஃபயர் ஆகுது திமுக தரப்புல இருந்து. என்னங்க நீங்க அப்ப நீங்க இப்ப எம்எல்ஏவா நிக்கிறீங்கன்னா எங்களோட கூட்டணி தயவுல எங்களோட திமுகவினர் போட்ட ஓட்டுல நீங்க ஜெயிச்ச எம்பி பதவியை என்ன பண்ணுவீங்க? அதை நீங்க ராஜினாமா பண்ணிடுவீங்கன்னா அங்க வேற ஒருத்தரை நிக்க வைப்பீங்களா? அப்ப நாங்க திருப்பியும் தொகுதிக்கு செலவு பண்ணி மறுபடியும் தேர்தலில் விசிகாவை ஜெயிக்க வைக்கணுமா? இதெல்லாம் சரியே கிடையாது, நீங்க ராஜினாமா பண்ணக்கூடாதுன்னு சொல்லி திருமாவுக்கு அழுத்தம் வருது. உடனே என்ன பண்றாரு அப்படின்னா, சரிங்க காட்டுமன்னார் கோயிலான நின்று தமிழக அரசியலுக்குள்ள வந்துடலான்னு பார்த்தேன், டெல்லி அரசியல் இருந்து தமிழக அரசியலுக்குள்ள வரலான்னு பார்த்தேன், பாராளுமன்றத்தை பார்த்து போர் அடிக்குது, சட்டமன்றத்துக்குள்ள வரலான்னு ஆசைப்பட்டேன், ஆனா இப்படி பண்ணிட்டீங்களேன்னு சொல்லி ஒரு மன குழப்பத்துல. ஏன்னா திமுகவை பகைச்சுக்கிட்டோம் அப்படின்னா வாங்கின 8 சீட்ல எத்தனை சீட்டு ஜெயிக்க முடியும்னு தெரியாது. அதனால வேற வழி இல்லாம என்ன பண்றாருன்னா காட்டுமன்னார் கோவில்ல நிக்கிற முடிவை கைவிட்டுட்டு எனக்கு எம்பி பதவியே போதும் நிக்கிறாரு. அந்த இடத்துல இன்னொரு விசிகா தொண்டருக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்லாம் ஒரு முடிவு எடுக்கலையே. காட்டுமன்னார் கோவில்ல நானே நிக்கிறேன்னு முடிவு எடுத்தாரு. இத்தனைக்கும் ஏற்கனவே சிட்டிங் எம்எல்ஏவா இருக்கக்கூடிய எஸ் பாலாஜிக்கு சீட்டு இல்ல, ஆளூர் ஷானவாசுக்கு சீட்டு இல்ல, பனையூர் பாபுக்கு சீட்டு இல்லை. இவங்க 3 பேருக்குமே சீட்டு இல்லை. அவங்கலாம் சீட்டு கேட்கறாங்க, எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்கறாங்க. ஆனால் அவர்களுக்கு சீட்டு கொடுக்கல. ஆனா என்ன பண்றாரு, நான் நிக்க போறேன்னு அறிவிக்கிறாரு எம்பி பதவியை விட்டுட்டு. அப்ப இப்படிப்பட்ட முடிவை எடுத்துட்டு இன்னைக்கு திடீர்னு பாத்தீங்கன்னா வன்னியரசு அவர்களுக்கு நான் ஒரு பெருந்தன்மையா விட்டு கொடுத்தேன், இல்லைன்னா நான் தான் அமைச்சராக இருக்கணும்னு பேசுறதெல்லாம் இருக்கு இல்லையா? எந்த அளவுக்கு நியாயம்னு புரியல. இதுல இன்னொன்னு இருக்கு. ஒருவேளை திருமாவளவன் அவர்கள் தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுத்த பின்னாடி, தாவேக்கா ஆட்சி அமைக்கிறதுக்கு ஆதரவு கொடுத்த பின்னாடி தன்னுடைய எம்பி பதவியை ராஜினாமா பண்ணியிருந்தாலும் அவர் எம்எல்ஏ ஆயிருக்க முடியாது. ஏன்னா நீதிமன்றமோ தேர்தல் ஆணையமோ இடைத்தேர்தல் வைப்பதற்கு அவர் அலோவ் பண்ணிருக்க மாட்டாங்க. இப்ப வரைக்கும் இடைத்தேர்தல் தேதி அறிவிக்காம இருக்கிறாங்க. இடைத்தேர்தலுக்கான எந்த ஒரு சிம்டமும் தெரியல. காரணம் என்ன? தேர்தல் வழக்கு இருக்கு, குதிரை பேர சர்ச்சைகள் இருக்கு, ஆளுநர் வேற அப்பவோ இப்பவோ ஆட்சியை கலைக்கலாமா வேணாமான்னு ஒரு திட்டத்தை தீட்டு அங்க ஒரு ஸ்கெட்ச் டெல்லி லெவல்ல போயிட்டு இருக்கு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நீதிமன்றத்துல இந்த தேர்தல் வழக்குகள் முடிகிற வரைக்கும் இடைத்தேர்தல் தடைன்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. தேர்தல் ஆணையத்தினுடைய தலைமை அதிகாரி ஞானேஷ்குமார் தமிழ்நாட்டில தேர்தல் வழக்குகள் முடிகிற வரைக்கும், இந்த பிரச்சனைகள் முடிகிற வரைக்கும் நாங்க தொகுதி காலியானதாவே அறிவிக்க மாட்டோம்னு சொல்லிட்டாரு. இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது எப்படி நீங்க அப்படியே 6 மாசத்துல நாங்க எம்எல்ஏவா நின்று நாங்க அமைச்சராகன்னு சொல்றீங்க? அதற்கான வாய்ப்புகளே கிடையாது. இன்னொன்னு, உங்க கட்சியினரே அதை விரும்பல. பிசிகா தாவேகா அரசு கூட ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கெடுக்கணும்னு சொன்னாங்களே தவிர திருமாவர்கள் அமைச்சராகணும் அப்படிங்கிறது அவங்களோட எண்ணமாவும் பெருசா இல்லை. யாரும் அதை நோக்கி உங்களை வலியுறுத்தவும் இல்லை. அதே மாதிரி இப்ப விசிகா வன்னியரசு அவர்கள் அமைச்சரானதும் விசிகாவில் உள்ள பல பேருக்குமே பிடிக்கல. அங்க உள்ள 2ஆம் கட்ட தலைவர்கள்லயே ஒரு 2 கேங்கா தான் இருக்கிறாங்க. முதல்ல பல கேங்கா இருந்தாங்க. இப்போ எல்லாரும் வெளியே போயிட்டாங்க. பனையூர் பாபு திமுக பக்கம் போயிட்டாரு. ஆளூர் ஷானவாஸ் எப்படா நான் வெளியே போலான்னு இருக்கும்போது திருமாவர்கள் கூப்பிட்டு, இந்தாப்பா நீ தான் இனிமே விசிகாவினுடைய முதன்மை செயலாளர் அப்படின்னு ஒரு முக்கியமான பதவியை கொடுத்து விசிகா வழிநடத்துன்னு சொல்லி உட்கார வைக்கிறார். இப்போ அந்த விசிகாவினுடைய முதன்மை செயலாளர் ஆளூர் ஷானவாஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, தாவேக்காவும் பாஜகவும் ஒண்ணுங்க, 2 பேரும் ஒரே மாதிரி தான் செயல்படுறாங்க, ஒரே மாதிரின்னு கூட பரவாயில்ல, பாஜக என்ன நினைக்குதோ அதை தாவேக்கா மூலமா பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறாரு. தமிழ்நாட்டினுடைய தலைமைச் செயலராக இருக்கக்கூடிய சாய்குமார் அவர்களினுடைய பதவி காலத்தை ஏன் தாவேக்கா அரசு நீட்டித்தது? தேர்தல் ஆணையம் நியமிச்ச ஒரு அதிகாரியை தாவேக்கா ஆட்சி அமைத்த உடனே மாத்திருக்கலாம் இல்லையா? ஏன் மாத்தாம இருக்கீங்க? அப்போ பிஜேபிக்கு ஃபேவரா செயல்படுற ஒரு அதிகாரி நீங்க ஏன் கூடவே வச்சிருக்கீங்கன்னு
ஒரு பகீர் குற்றச்சாட்டு எழுப்புறாரு. திமுக ஆட்சி காலத்தில் போடப்பட்ட உச்ச பொறுப்புகளில் இருந்த தமிழ்நாட்டின் மீதான உணர்வுமிக்க அதிகாரிகள் டம்மியாக்கப்பட்டு பாஜகவின் கைப்பாவையாக இருந்து போடப்பட்ட CS பதவிக்காலம் முடிந்தும் பதவி நீட்டிப்பு கொடுக்கப்பட்டு தொடரப்படுகிறார் அப்படின்னா இப்ப அதெல்லாம் தான் இப்போ இங்க இந்த மாணவர் போராட்டம் வரைக்கும் வருதுங்கிறனா. பாத்தீங்களா எவ்வளவு ஒரு ஒற்றுமையான கட்சின்னு சொல்லி. தலைவர் என்ன பண்றாரு, தன்னுடைய கட்சியில் உள்ள ஒரு MLAக்கே அமைச்சர் பதவி கிடைச்சது என்னோட பெருந்தன்மை தான், எனக்கு கிடைச்சிருக்க அமைச்சர் பதவி தான் விட்டு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி பேசுறாரு. இந்த பக்கம் கட்சியில ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்கக்கூடிய முதன்மை செயலாளர் ஒருத்தர் தாவேக்கான்ற அந்த கட்சி உங்க கூட்டணியில் இருக்கிறாங்க, அவர்கிட்ட தான் அமைச்சரவையே பகிர்ந்துருக்காங்க. அங்கே பாத்தீங்கன்னா இந்த கட்சி பிஜேபியினுடைய ஒரு கைப்பாவையா செயல்படுது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. திருமாவர் என்ன சொல்லுவாரு, பாஜகவினுடைய கைப்பிள்ளையாக விஜய் அவர்கள் இருந்தாரு, சீமான் அவர்கள் இருந்தாருன்னு ஆரம்பத்துல பேசிட்டு இருந்தாரு. ஆனா இன்னைக்கு கூட்டணியில இருக்கிறாரு, இன்னைக்கு அப்படிலாம் இல்லைங்க அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு வந்துட்டாங்க. ஆனா இப்போ ஆலூர் ஷானவாஸ் இந்த பிரச்சனையை ஆரம்பிச்சிருக்கிறாரு. இது எங்க போய் முடியுதுன்றதை பாக்குறது நம்ம ரொம்ப ஆர்வமா இருக்கும். ஏன்னா ஆலூர் ஷானவாஸ் அவர்கள் விசிகாவை விட்டு வெளியே போனா போதும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல தான் இருக்கிறார். ஏன்னா கிட்டத்தட்ட எலெக்ஷன்ல சீட்டு கொடுக்கல அப்படிங்கும் போதும் தேர்தல் முடிவு இந்த மாதிரி வந்திருக்கு அப்படிங்கிறத அப்பவுமே அவங்க கிட்டத்தட்ட வெளியே போறதுக்கான திட்டத்துல தான் ஃபுல் அமலும் இருக்கிறாங்க. திருமாவுக்கு ஒரு பெரிய சிக்கல்ன்றது கிரைசிஸ் இருக்கு. என்னன்னா இப்ப இருக்கக்கூடிய தலைவர்களும் வெளியே போயிட்டாங்கன்னா இப்ப யாரை வச்சு கட்சி நடத்துறது ஒரு கேள்வி வரும் இல்லையா. இதுக்கு முன்னாடி SS பாலாஜியா இருக்கட்டும், பனையூர் பாபுவா இருக்கட்டும், ஆலூர் ஷானவாஸா இருக்கட்டும், ஒரு முக்கியமான தலைவர்களா இருந்தாங்க. இவர்கள் எல்லாருமே இப்போ விசிகாவை வளர்க்கக்கூடிய பணிகள்ல இருந்து ஓரமா ஒதுங்கி நிற்கிறாங்க. திமுகவினுடைய அந்த அஜெண்டாவை தான் அவர்கள் பேசிட்டு வராங்க. தாவேக்காவை பாஜக பி டீம்னு சொல்றது யார் சொல்லுவா? தாவேக்காவுக்கு எதிராக அரசியல் பண்ணக்கூடிய கட்சிகள் சொல்லுவாங்க. அது திமுக சொல்லலாம், நாம் தமிழர் கட்சி சொல்லலாம், தாவேக்காவுக்கு எதிராக அரசியல் பண்ணக்கூடிய எல்லா கட்சிகளும் சொல்லலாம். கூட்டணி கட்சி எப்படி சொல்லலாம்? இத்தனைக்கும் பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சியினரே இப்போ தாவேக்கா தாறுமாறு விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவர்களும் அமைச்சரவையில பங்கெடுக்கல, கூட்டணியில இன்னும் பகிரங்கமா அவர்களை இணைத்து கொள்ளல, ஆதரவு கொடுக்குறாங்க. ஓகே, ஆனா அமைச்சரவையில பங்கெடுக்கிறாங்க அப்படிங்கும் போதுதான் முழுக்க முழுக்க எல்லாத்துக்கும் முட்டுக்கு கொடுக்க வேண்டிய சூழல் ஏற்படும். அவர்களுக்கு அது இல்லை. ஸோ கேள்வியும் கேட்கறாங்க. ஆனா விசிகா கூட்டணியில இருந்துகிட்டு திட்டும் போது அது தாவேக்கா வெர்சஸ் விசிகான்ற மாதிரி ஒரு பாலிடிக்ஸா மாறுது. இவர்கள் நமக்கு வேண்டாம், இவர்களை வெளியே அனுப்பிடலாம் அப்படிங்கிற குரலை தாவேக்காக்குள்ள ரொம்ப வலுவா கேட்க தொடங்குது. ஆனா வன்னியரசு அவர்களை பாத்தீங்கன்னா கிளீனா இருக்காப்புல. எப்பா எனக்கு தாவேக்கா தான் எனக்கு வேணும், தாவேக்கா அரசனுடைய செயல்பாடுகள் சிறப்பா இருக்கு அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாரு. எந்த அளவுக்குன்னு பாத்தீங்கன்னா ஜனநாயகன் திரைப்படத்துல பெண்கள் முன்னேற்றம் குறித்து பேசுறாங்க. இப்படி ஒரு படத்தை பாக்குறது ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி சபாநாயகர் ஜேசிடி பிரபாகரன் அவர்கள் ஜனநாயகன் படம் பார்த்தால் மூளைக்கு நல்லதுன்னு பேசினார் இல்லையா, அந்த மாதிரி வன்னியரசு அவர்களும் பேச ஆரம்பிச்சிட்டாரு. இன்னைக்கு இருக்கிற பெண்கள் பாதுகாப்புல குட் டச் பேட் டச் எல்லாம் சொல்லி தர்றாங்க. அந்த படத்துல சொல்றாங்க. முழுமையா அம்பேத்கர், காரல் மார்க்ஸ், பெரியார் குறித்த பார்வையும் அதுல இருக்குது. அதைத்தான் அவர் சொல்றாரு. சோ இதுல திருமாவுக்கு இருக்கிற ஒரு குழப்பம் வன்னியரசுக்கு இல்லவே இல்லை. தாவேக்கா தான் நம்மளுடைய கட்சி, தளபதி விஜய் அவர்கள் தான் நம்மளுடைய தலைவர் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு ட்ராக்ல தனியா போயிட்டு இருக்கிறாரு. ஆனா கீழே இருக்கக்கூடிய ஆலூர் ஷானவாஸ் போன்றவங்க எல்லாம் தாவேக்காவே பாஜகவினுடைய பி டீம்ங்கிற மாதிரி அவர்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒரே கட்சியில 2 முக்கிய தலைவர்களுக்கு 2 மாதிரியான கருத்து இருக்கு. ஆனா தலைவர் இதுல தலையிட்டு ஒரு கிளாரிட்டி கொடுப்பாரா? இல்லைங்க, எங்களுடைய நிலைப்பாடு அப்படிங்கிறது தாவேக்கா பாஜகவினுடைய பி டீம்ங்கிறது இல்ல, தாவேக்கா ஒரு நல்ல கட்சி இல்ல, இந்தியா கூட்டணி இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு ஒரு பேசுவாரான்னு தெரியல. கண்டிப்பா பேச மாட்டார். அவரே என்ன பண்ணுவாருன்னா அடுத்த வாரம் பாத்தீங்கன்னா நாங்கள் தாவேக்கா கூட்டணி இல்லை, நாங்கள் எந்நேரம் வேண்டுமானாலும் வெளியே போகலாம், திமுகவுடன் இன்றளவும் நாங்கள் நட்பு பாராட்டுகிறோம் அப்படின்னு ஒரு பேட்டி கொடுத்தாலும் கொடுப்பாரு. சமீபத்தில் நடந்த அந்த நீட்டுக்கு எதிரான போராட்டம் அப்படிங்கிறது பல விஷயங்களை வெளியே கொண்டு வந்துச்சு. இப்போ சென்னையில அந்த போராட்டம் நடக்குது, டெல்லியிலே நடக்குது. அப்படி போராடக்கூடியவங்களோட கோரிக்கையை ஏற்று மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதானே பாத்தீங்கன்னா ராஜினாமா பண்றாரு. அதுக்கப்புறம் இங்க போராட்டத்தை கலைக்கிறாங்க. ஆனா அந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கும் போது வரைக்கும் கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்து எல்லா கட்சிகளுமே தாவேக்கா அரசுக்கு எதிராக தான் பேசிட்டு இருந்தாங்க. சோ கம்யூனிஸ்டுகள் இருக்கிறது தான் எங்க முடிவு, அவர்களினுடைய குரல் தான் எங்களுடைய குரல், நாங்க 2 பேரும் இடதுசாரிகள் ஒரே மாதிரி தான் முடிவெடுப்போம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்த திருமா அவர்கள் இந்த பிரச்சனையில தாவேக்கா அரசு அதை கண்டிச்சு பேசியிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா இல்ல. ஆனா அந்த நான் சொன்னேன் இல்லையா, ஆலூர் ஷானவாஸ் மாதிரி கீழ்மட்ட தலைவர்கள் இவர்கள் எல்லாருமே காட்டமாக விமர்சிச்சு பேசியிருப்பாங்க. ஸோ இந்த விஷயம்தான் ஒரு பெரிய முரணா பார்க்கப்படுது. விசிகாவுக்குள்ளேயே பல டீம்கள் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு எதை உணர்த்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா வெகு சீக்கிரமா ஒரு விசிகாவில் ஒரு பிளவு ஏற்படுறதுக்கான அறிகுறி. இன்னும் சொல்ல போனா ஆலூர் ஷானவாஸ்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே அலைக்கா போயிட்டு திமுக கிட்ட சேர்றதுக்கான எல்லா வேலைகளும் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா போறவங்க தனியா போவாங்களா? அதுதான் இல்லை, ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டிட்டு போவாங்க. அது விசிகாவுக்கு இன்னும் அரசியல் காலத்துல ஒரு பெரிய லெவல்ல ஒரு பலகீனமா தான் மாறும். ஏன்னா ஏற்கனவே வாக்கு வங்கியை தாவேக்கா எடுத்துக்கிட்டாங்க, இன்னும் கட்சி நிர்வாகிகள் மட்டும்தான் இருக்காங்க அப்படின்னா அவர்களையும் திமுக எடுத்துட்டு போக போறதுக்கான சூழல் தான் இருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்து நடக்குதுன்னு சொல்லி. நன்றி.